உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதில் நாம் பார்க்க போவது தீபாவளியை முன்னிட்டு நமக்கு அதிர்ஷ்டவசமாக நமக்கு அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் 2025ங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் வரக்கூடிய அனைவருக்கும் பார்க்கும்போது தீபாவளி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அனைவருக்கும் உங்களுக்கும் வீட்டாருக்கும் இனிய தீபாவளி தித்திக்கும் தீபாவளியை முன்னிட்டு வர இருக்கின்ற அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நமக்கு அதிசார குரு பயிற்சி அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அதிசார குரு பயிற்சி 2025 எப்படி இருக்க போகிறது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரமும் மொத்த 12 ராசிகளும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம வீடியோவை துல்லியமான கணிப்புடன் நம்ம கிரகங்களை ஆராய்ந்து எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் வச்சு பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பிள்ளை எடுத்துன ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க. நீங்கள் பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பெயரை மென்ஷன் பண்ணுறவங்களுக்கு வரக்கூடிய தீபாவளி முதல் இலவச ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு பதில்ன்றது இதில் இந்த டைம் கன்ஃபார்மாக உள்ள நம்ம உங்களுக்கு பதில் தர இருக்கிறோம். உங்களுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வி என்ன, உங்களுடைய பெயர் என்ன, ஊர் என்ன, உங்களுக்கு என்ன கேள்வி சார்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெயர், பிறந்த ஊர், பிறந்த மாவட்டம், பிறந்த தேதி, பிறந்த டைமை குறித்து கொண்டு நம்மளிடம் நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் இலவச ஜோதிட ஆரம்பம் ஆகிறது தீபாவளி முதல். உங்களுக்கு தித்திக்கும் தீபாவளியை முன்னிட்டு ஒரு இன்பச் செய்தி என்னவென்றால் அதிசார பயிற்சியுடன் வருவது குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி மூலம் நீங்கள் பார்க்குற இந்த 12 வீடியோகளுக்கும் நீங்கள் யாராவது கமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் பேரை குறிச்சிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ ஒரு நாளும் ஒரு ஊற்றி போட இருக்கிறோம். இந்த உங்களுக்கான இலவச ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளுமாறு ஜோதிட ஆசான் நண்பர் நேயர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தித்திக்கும் ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பெயரெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு தித்திக்கும் தீபாவளியை சார்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடத்தை நீங்கள் வந்து சேர்ந்திருக்கீங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ உங்களுடைய கேள்விக்கான பதில் உங்களுடைய கண்டிப்பாக வர இருக்குதுங்க. இந்த வீடியோ பதில் நம்ம யாருக்கு பார்க்குறோனாக்க காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் முதலாக வர வீடுங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியில் பிறகு உங்களுக்கு நடக்க இருக்குதுங்க. அதன் மூலம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார். உங்களை பொறுத்த இப்போ குருவுடைய பார்வை என்பது குருவை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஆவார் அவர். அப்படியானால் உங்களுக்கு செல்வங்கள் சேர்கின்ற முயற்சியும் யாமும் கைகூடி வர இருக்குதுங்க. இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசிக்கு யோகம்தான். யோகம், லாபம், தனலாபம் எல்லோரும் உங்களுக்கு வரக்கூடியது. இந்த குரு பயிற்சி பொதுவாக ஏப்ரல் மே ஜூன் போன்ற காலங்கள் தானே வரும். தற்போது டிசம்பர் குரு பயிற்சி உள்ளதா என கேட்கும் அனைத்து அல்லது யோசிக்கும் நபர்களுக்கு அதிசாரம் என்ற வார்த்தையை இங்கே நீங்கள் இன்ட்ரடியூஸ் என்று செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த அதிசார குரு பயிற்சி எப்போதும் குரு பயிற்சி வர்றது வேற. அதிசார குரு பயிற்சி என்பது உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே போயிட்டு கூடிய காலகட்டமாக நம்ம பார்க்குறோம். நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த பயிற்சி உள்ளதுங்க. இதில் அதிசாரம் என்றால் முன்னோக்கி நகரக்கூடியதுங்க. அது முன்னோக்கி நகரக்கூடியதா இல்லை மிக வேகமாக நகர்வதா என்று பொருள். குறிப்பாக கிரகங்களுக்கு 3 விதமான பயணங்கள் உண்டுங்க. அது பூமியிலிருந்து நாம் பார்க்கும் பார்வையை பொறுத்து அமைகிறது. கிரகங்கள் சீரான வேகத்தில் அவரது நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டேதான் இருக்காருங்க. அப்போ பூமியிலிருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்துதான் தற்போது கிரகனுடைய நகரை பற்றி நாம் சிறிதாக பார்க்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம எப்போதும் ராசிக்கு அதிபதி, ராசியுடைய கிரக நிலைகள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நம்ம இந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பார்க்கும்போது நம்ம தற்பொழுது மிதுன ராசியில் பயணித்து கொண்டிருக்கிறார். குரு எங்கே உட்காந்துருக்காருங்க, தான் வீட்டில் இருப்பது மிதுன ராசி ஆகும். இப்போ அதில் அவர் பார்க்கணாக்கா அவர் 1 வருஷம் அதில் பயணம் செய்ய இருக்கிறார். அந்த குருவுடைய பார்வை என்பது உங்களுக்கு இது சீரான பயணம் தாங்க அந்த பயணம். ஆனால் அந்த குருவே சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரும் பொழுது பின்னோக்கி பயணிப்பது போல தெரியும்.
அதை நாம் வக்கிரம் என்று கூறும். பின்னோக்கி போன என்றால் வக்கிரமும். இதே போலத்தான் நம்ம குரு மிக வேகமாக முன்னோக்கி நகர்றதால இது அதிசார குரு பயிற்சி என்று நாம் சொல்லுகிறோம். இப்போ குரு உங்களுக்கு வக்கரமாகிறதும் குரு வேகமாக போகிறது வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அதாவது அதிசாரத்தில் போகிறது தெரியும். வக்கரமாகனா பின்னோக்கி போகிறதா அர்த்தம், வேகமாக போகிறதா அதிசாரம் என்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ மிதுன ராசியில் தென்படும் குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு செல்வது போல உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே அவர் கடகராசியில் தான் பிரவேசிக்க போகிறாரா, இல்லை இப்படி ஒரு உச்சம் என்ற நிலைக்கு குரு பகவான் போகும்போது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி இந்த விவரங்கள் பார்க்க இருக்கிறோம். அதிசார குரு பயிற்சி பலன்கள் 2025 மேஷராசிக்கு எப்படி இருக்க போகிறது? அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, 3ஆம் இடத்தில் மிதுனத்தில் உங்களுக்கு இருக்கும் குரு பகவான் தற்போது 4ஆம் இடத்திற்கான கடகராசிக்கு பயிற்சியாக போகிறார். குருவுக்கு பொதுவாக 4ஆம் இடம் என்றால் மிக பிடிக்கும். காரணம், காலபுருஷ தத்துவத்திற்கு சந்திரன் 4ஆம் இடமாக வருகிறதுங்க. அந்த சந்திரனில் தான் குரு உச்சம் பெற்று தற்போது உங்கள் மேஷராசிக்கு 4ஆம் வீட்டில் உச்சம் பெறும் குரு பகவான் செல்வ செழிப்பான வாழ்க்கை தர தயாராக இருக்கிறார். உங்களுக்கு முழுமையாக அனுபவிக்க போறீங்க இந்த காலகட்டம். நீங்கள் அடுத்த வருடம் ஒரு குரு பயிற்சி வரை காத்திருக்க வேண்டுமானால் இந்த அதிசார குரு பயிற்சியை நீங்கள் நல்ல மாற்றங்களை தர இருக்கிறார். குறிப்பாக சதா வாகன பிரச்சனையோடு வீடு பிரச்சனையோடு பயணிப்பவர்களுக்கு இதுதாங்க சிறப்பான காலகட்டம். புதிய வாகனத்தை நிச்சயமாக வாய்ப்பு இருக்குதுங்க நீ வாங்குவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. வீடு சம்பந்தமான தொந்தரவு இருந்தவர்களுக்கு அது விலகி உங்களுக்கு ஏற்ற பலன்களை கொடுக்க போகிறது. கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மேஷ ராசி அன்பர்களே, விடிவு காலத்திற்காக காத்துக்கொள்வீர்கள் அல்லது இதோ வந்துவிட்டது ஒரு பிரச்சனை, அது எப்படி தீர்க்கப்படும் என்று உங்களுக்கு தெரியவில்லை. யாராவது உதவி செய்வார்களா என்று காத்திருப்ப இந்த காலகட்டமெல்லாம் மாறி இப்படியான சூழ்நிலையில் 4ஆம் இடத்தில் வரும் குரு பகவான் நல்ல நிம்மதியான உறக்கத்தை தர இருக்கிறார். அதற்கு முன்பாக உங்களிடம் இருக்கின்ற பிரச்சனையை தீர்க்கப் போகிறார். தாயார் உடல்நிலை சீராக இருக்குதுங்க. மருத்துவரின் மூலம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட அது தற்போது குணமாக வாய்ப்பு இருக்குதுங்க. மறைவான இடங்களில் உங்களுக்கு கட்டிகளோ அல்லது புண்களோ ஏற்பட்டிருந்தால் மருத்துவத்தினுடைய மூலம் தற்போது அதை சீர் செய்ய போறீங்க இந்த காலகட்டம். வெளிநாடு பார்க்க இருக்கிற மேஷராசி என்பதற்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி பலன் அளிக்கப் போகிறார்? வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் கூட குரு 4இல் அமர்ந்து உங்களை அயல்நாடு கொண்டு செல்ல தயாராக இருக்கிற 4ஆம் இடம் சுகஸ்தானம் அல்லவா? அப்போ கடல் கடந்து வேலைக்காக செல்பவர்கள் அல்லது ஒரு ஊர்லேருந்து மற்றொரு ஊருக்கு வேலைக்காக செல்பவர்களுக்கு இது சிறப்பான காலகட்டமாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த காலகட்டம் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக பார்க்குறோம். இதனால் வரைக்கும் வெளிநாடு செல்லணும்னு யோசிச்சிருக்கக்கூடிய காலகட்டம் மாறி இந்த காலகட்டம் இது வரைக்கும் தடை தாமதம் இதுக்கு பிற்பாடு உங்களுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த அதிசார குரு பயிற்சி அதிர்ஷ்டத்துடன் வருவது. அதிசார குரு பயிற்சி அக்டோபர் மாதம் 18. குருவை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் ஆவார். அப்படின்னா உங்களுக்கு செல்வங்கள் சேர்கின்ற முயற்சியும் புதிதாக வீடு வாங்க போகின்ற முயற்சியும் வெற்றியடையும் என்பதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் கண்கூட பார்க்க போறீங்க. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் அதிபதியும் 4ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது அயல்நாட்டில் இருப்பவர்கள் தாயகம் திரும்பவும் உள்ளூரில் உள்ள மக்களையும் உறவினர்களையும் இனம் பந்துகளை பார்ப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதால வெளிநாட்டில் இருப்பவர்கள் இங்கே வருவதற்கும் இங்கே உள்ளவங்க வெளிநாட்டு போவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. ஆனால் மேஷராசிக்கு பொறுத்தவரைக்கும் அன்பர்களே, வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் இருப்பவர்கள் எல்லாம் உள்ளூருக்கு வர முயற்சி செய்வார்கள். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுலபமாக வங்கியிலேயே நீங்கள் கடன் வாங்க கொள்ளலாம். இந்த காலகட்டம் அதற்கு ஏற்ற காலகட்டமாக இருக்குதுங்க. இந்த குரு பகவானை அனுகிரகத்தை பெற நவகிரகத்தில் இருக்கும் குருவை வழிபட்டு வாருங்கள். நன்மையை பெற்று செல்லுங்கள். ஓம் குருவே நமக என்ற வார்த்தை இந்த மந்திரத்தை தினமும் 27 முறை உச்சரித்தால் பிரச்சனை எங்கே இருக்குதுங்க? ஓம் ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லி எடுங்க. இதில் என்னன்னாக்க இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தை அளித்தர இருக்கிறார். நேர்களை இப்போ நட்சத்திர சார்ந்த பலன்கள் மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் தொட்ட காரியம் துலங்கும். பலனை பிறந்தவர்கள் எடுத்த காரியத்தை முடித்து காட்ட போகிறீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களெல்லாம் பயணம் செல்ல நேருங்க. நேர்களே, மேஷராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடை கட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்த நல்லதொரு வீடியோ பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கங்க.